Taste the Daily. செய்தி அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வருகிற 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் கழக அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கும் புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 53வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் 2024 அக்டோபர் 17 முதல் 20 வரை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் கழக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டு பல்வேறு வரலாற்று சாதனைகளை படைத்திட்ட மாபெரும் மக்கள் பேர் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/2024 வியாழக்கிழமை அன்று 53வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு 17/10/2024 முதல் 20/10/2024 வரை 4 நாட்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 53வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெற உள்ளன என்று தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ள இடங்கள், அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவரக்கூடிய விவரங்கள் அடங்கிய பட்டியல் இத்தோடு வெளியிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சி தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவர் அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளோடும் இணைந்து சிறப்பு பேச்சாளர்களோடு தொடர்பு கொண்டு பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதனுடைய விவரங்களை தலைமை கழகத்திற்கும் நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டம், கர்நாடக, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடில்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் 17/10/2024 அன்று ஆங்காங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் திருவுருவச் சிலைகளுக்கும் படங்களுக்கும் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தங்கள் மாவட்டங்களில் கழகத்தினுடைய 53வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டதனுடைய விவரங்களை, கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு பேச்சாளர்கள் குறித்த விவரங்களையும், அதேபோல் தங்கள் மாவட்டத்தில் ஆங்காங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடைய விவரங்களையும் தலைமை கழகத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நவீன், முழு விவரங்களுக்கும் நன்றி ஜெயக்குமார்.